ஏஸ்வின் மணி எர்னிங் வெப்சைட் உடைய விட்ராவல் செக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம விட்ராவல் பேமெண்ட் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்க, இப்போ என்னுடைய டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1135 ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டை நான் உங்களுக்கு லைவா இப்போ விட்ரா பண்ணி காமிக்க போறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூபிஐ அட்ரஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய கூகுள் பே உடைய யூபிஐ அட்ரஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து கூகுள் பே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ற அமௌண்ட் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்க முடியும். சோ நான் வந்து பாருங்க, இப்போ ஒரு 1000 ரூபீஸ் உங்களுக்கு நான் லைவா வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? கீழ வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல, ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாமா? ஓகே, கிளிக் பண்ண உடனே பாருங்க வித்ட்ராவல் சக்சஸ்ஃபுல், அதாவது சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா தெரியும் 970 ரூபாய் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளவு கிரெடிட் ஆகும் அப்படின்னா 970 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 30 ரூபாய் டாக்ஸ் போக நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். சரி, ஓகே, இப்போ கீழ வந்து பாருங்க நம்மளுக்கு ப்ராசஸிங்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வித்ட்ராவல் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ராசஸிங்ல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் yellow கலர்ல ப்ராசஸ் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு கீழ வந்து பாருங்க, நான் நிறைய அமௌண்ட் இதுக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்க ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருப்பேன். இது வந்து எனக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கும். அதுக்கு கீழ பாருங்க இன்னொரு 1000 ரூபாய் சக்சஸ் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கு கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 1400, ஒரு 2000 ரூபாய், அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 1000, ஒரு 2000, இது எல்லாமே இந்த எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு வந்து சக்சஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரியே இந்த ஒரு அமௌண்ட்டுமே எனக்கு வந்து இப்போ ப்ராசஸிங்ல இருக்குல்ல, இது சீக்கிரமா எனக்கு வந்து சக்சஸ் ஆயின உடனே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். சோ அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு லைவா ஷோ பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வித்ட்ராவல் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் ஆனது எனக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. 970 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்தியன் பேங்க்ல இருந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்னா 2 மினிட்ஸ்லயே அவங்க வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. சோ வந்து பாருங்க, அந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே गाइस, இப்போ பாருங்க நான் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். உள்ள வந்த உடனே கீழ பாத்தீங்கன்னா தெரியும் 970 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது என்னுடைய இந்தியன் பேங்க்ல இருந்து வந்த மெசேஜ் தான் இது. சோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி கீழ பாருங்க டைமிங் வந்து 10:27க்கு நமக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆப்ல நான் வந்து எப்போ வித்ட்ராவல் கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது இந்த வெப்சைட்ல நான் எப்போ வித்ட்ராவல் கொடுத்தேன்னா 10:24க்கு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்திருக்கேன். எனக்கு வந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே அமௌண்ட் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல சென்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்காவா தந்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இன்னும் சக்சஸ்ஃபுல்னு அப்டேட் ஆகல. ஓகேங்களா? இன்னும் வந்து ப்ராசஸிங்ல தான் இருக்கு. இது வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிரீன் கலர்ல கீழலாம் வந்து ஆயிருக்கல. இந்த மாதிரி வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஒரு 1 hour இல்ல 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து சக்சஸ்னு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? கீழ இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு வந்து அந்த மாதிரி தான் லேட்டா தான் வந்து இதுல அப்டேட் ஆயிருச்சு. சோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டாவே வந்து கொடுத்துருவாங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல இருந்து மேக்ஸிமம் வந்து 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ஆப்லயும் வந்து நமக்கு சக்சஸ்னு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? சோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஒரு ஏஸ்வின் மணி எர்னிங் வெப்சைட் குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு வெப்சைட் உள்ள வந்த உடனே பாருங்க, நம்ம ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்றதுக்கு நம்மளுக்கு இதுல நிறைய கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா பார்க்க போற கேம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சர்க்கிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல. சோ இந்த ஒரு சர்க்கிள் கேம் மூலமா தான் நம்ம வந்து ப்ளே பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே गाइस, இந்த ஒரு வெப்சைட்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படினும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஒரு வெப்சைட்டா தான் ஓபன் ஆகும். ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு லாகின் பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கான லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா கெட் ஓடிபி இருக்குல, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினும்போது நம்ம கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோட் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி கோட் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சைன் அப் இருக்குல, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினும்போது நம்மளுக்கான சைன் அப் வந்து முடிஞ்சிரும், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஒரு மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ள வர முடியும். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து நம்ம லாகின் பண்ணி உள்ள வந்த உடனே டைரக்டா இந்த ஒரு வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். நம்ம வந்து ஆப்பா டவுன்லோட் பண்றதா இருந்தா கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை நம்ம வந்து ஆப்பா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே गाइस, இப்போ பாருங்க உள்ள வந்த உடனே நம்மளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சைன் அப் போனஸா ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு 20 ரூபாயில இருந்து 30 ரூபாய்க்குள்ள ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸா கிடைக்கும். அந்த ஒரு அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல நம்ம ஃப்ரீ போனஸஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதுல ரீசார்ஜ் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா எப்படி ஏர்ன் பண்றதுன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில போனஸ் ஆப்ஷன்லாம் வந்து பாத்துறலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செக்கிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி செக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் செக்கிங் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். டே 7ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரெஷரி பாக்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணோம் அப்படினும்போது அதுல இருந்து நமக்கு சம் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஒரு 30 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபாலோ அஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. லக்கி லீஃப் ஆஃப் பெர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10
ரூபாய் லக்கி லீஃப் ஆஃபா வந்து கிடைக்கும். அதாவது இவங்களுடைய இந்த ஒரு டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னும் போது அதுல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் டெய்லியும் வந்து அமௌண்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல கொடுத்துருக்க டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்றது மூலமா நம்மளுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதையும் கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வைட் பண்ணி கூட அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா எப்படி இதுல அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இதுல ரீசார்ஜ் பண்ணலாமா? ஸோ ரீசார்ஜ் பண்றதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல மினிமம் 50 ரூபாய் இருந்தா போதும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். 700 ரூபாய் கிட்ட என்னுடைய வேலட்ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வந்து ரீசார்ஜ் பண்றது எப்படின்னு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். மேல 100 ரூபாய் வந்து டைப் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இதுல பாருங்க பேடிஎம், போன்பே, ஜிபே மூலமா நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து போன்பே மூலமா ரீசார்ஜ் பண்ண போறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா போன்பே ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆப்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு ரீசார்ஜ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல காப்பி யூபிஐ ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த ஒரு ஏஜென்ட்டுடைய யூபிஐ ஐடி நம்மளுக்கு காப்பி ஆயிடும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பி ஆயிடுச்சா? இப்போ டைரக்டா போன்பேல போயிட்டு நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே கைஸ், இப்போ நான் போன்பே உள்ள வந்துட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜென்ட்டுடைய யூபிஐ ஐடி வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து வெரிஃபை அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து கீழே சேவ்னு இருக்கலாம், அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ நம்ம பே பண்ண போறோமோ அந்த ஒரு அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண வேண்டியதான். பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இந்த ஒரு பேஜை நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து ரிமைண்டர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வியூ டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம பேமெண்ட் பண்ண அந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். சேம் இதே மாதிரி தான், இதே மெத்தட் தான் பேடிஎம்லயும். ஓகேங்களா? பேடிஎம்ல நம்ம ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலும் இதே மெத்தட் தான், ஜிபேல பண்றதா இருந்தாலும் இதே மெத்தட் தான். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அந்த ஒரு பிக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிக்கை நம்ம இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு காமிச்சிருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுடைய கேலரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். கேலரி உள்ள போயிட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்த அந்த ஒரு பேஜை இதுல அப்லோட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா அப்லோடிங்ல இருக்கு. ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் குட் லக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட் ஆயிடுச்சு. மேல பாருங்க, இப்போ என்னுடைய வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்கிள் கேம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி உள்ள வந்த உடனே பாருங்க, இந்த கேமுடைய கான்செப்ட் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியா ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? என்ன மேட்டர் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு எல்லோ, ரெட், கிரீன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்ம பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இது மூணுத்துலயுமே வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து வெறும் 2x ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா 2x ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு கீழே ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படிங்கும்போது லாஸ்ட்ல நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்பர்ஸ் கூட நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா நம்பர்ஸ்ல வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல அதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அனிமல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எலிஃபென்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேமல் கொடுத்துருப்பாங்க, லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். ஏன் அதுல பண்றோம் அப்படின்னா இதுல நம்மளுக்கு 1.3x ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மடங்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய் அமௌண்ட் வந்து என்டர் பண்றோம் அப்படின்னும் போது இப்போ லைன்ல வந்து 100 ரூபாய் பெட் பண்றோம் அப்படின்னும் போது லைன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 3 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 300 ரூபாய் கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். மேல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் மேல சைட்ல வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? 5 லெவல் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஒரு 7-8 லெவல் வச்சுட்டீங்க அப்படின்னும் போது ரொம்பவே சேஃபா நம்ம வந்து இந்த ஒரு கேம்ல வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா எலிஃபென்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம எதுல பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைன்ல வந்து நான் 10 ரூபாய் வந்து அமௌண்ட் என்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, லைன்ல வந்து என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி பக்கத்துல கேமல் இருக்குல்ல, கேமல்லையும் 10 ரூபாய் வந்து என்டர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா கேமல்ல வந்து சப்மிட் ஆகல, அந்த டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு, கவுண்ட் டவுன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால லைன்ல மட்டும் நான் வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிருக்கேன், 10 ரூபாய் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே ட்ரிபிள் ஆகும். ஓகேங்களா? 30 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது வருதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பாருங்க நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் பிகாஸ் கேமல் வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எதுல பண்ண போறோம் அப்படின்னா சேம் லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் பண்ண போறேன். அதாவது மேல கொடுத்துருக்கல லெவல் 2ல நம்ம வந்து 30 ரூபாய் பண்ணணும். ஓகேங்களா? 10 ரூபாய் நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் அப்படியே ட்ரிபிள் பண்ண வேண்டியதுதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா சேம் லைன்ல வந்து நான் ட்ரிபிள் பண்ணியிருக்கேன். கேமல்ல பண்ணலான்னு தான் பார்த்தேன். அதாவது போன வாட்டி வந்து பண்ண முடியல இல்லையா? ஸோ அதனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்படி சப்போஸ் வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க 2 ஸ்லாட்லையும் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? 2 ஸ்லாட்லையும் பண்ணோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு
நம்மளுடைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நம்ம வின் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பாருங்க 87 ரூபாய் கிட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சேம் லைன் வந்ததுனால நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நம்மளுக்கு 87 ரூபாய் கிடைச்சிருக்கு இல்லையா. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போன வாட்டி 10 ரூபாய் லாஸ் பண்ணோம்ல, அந்த 10 ரூபாய் நம்மளுக்கு கெயின் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் சொல்லுவாங்க. சப்போஸ் இதுலயும் நம்ம வந்து லாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னும்போது லெவல் 3க்கு மூவ் பண்ணணும். ஓகேங்களா, நான் மேல கொடுத்துருக்கேன்ல 10, 30, 90, 270 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா, டபுள் கூட பண்ணலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுனால 3 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால நம்ம வந்து டபுள் பண்ணிக்கிட்டே கூட போக முடியும். 10, 20, 40 அந்த மாதிரி கூட போகலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னும்போது எக்ஸ்ட்ரா லெவல்ஸ் வந்து அதிகமா மூவ் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ நான் அகைன் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஒரு கவுண்ட் வந்து முடிஞ்சிருட்டும், ஸ்லாட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட் முடிஞ்ச உடனே என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டை பெட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைன் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, போன வாட்டி லைன் வந்திருக்கு அண்ட் வந்து எலிஃபென்ட் வந்திருக்கு, அகைன் லைன் வந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேமல் வரதுக்கான சான்சஸ் வந்து இந்த டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமலில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அகைன் வந்து லைன்லேயும் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, லைனில் வந்து சப்மிட் ஆகலை, சேம் அதே மாதிரி அமௌண்ட் வந்து சப்மிட் ஆகலை. ஓகேங்களா, அந்த டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு, கவுண்ட் அண்ட் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்பீடாக பண்ணுங்க. நான் வந்து பேசிக்கிட்டே பண்ணதுனால என்னால் பண்ண முடியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட் பண்ணுறேன். சேம் கேமன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம லாஸ் பண்ணனால இப்போ அப்படியே வந்து அமௌண்ட் வந்து ட்ரிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வந்து 90 ரூபாய் பண்ணணும். ஓகேங்களா, சேம் கேமன்லேயே பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் நம்ம வின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் 87 ரூபாய் கிடைக்கும். சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா 90 ரூபாய் பண்ண வேண்டியதுதான். எஸ், இப்போ பாருங்க நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து 87 ரூபாய் அப்படியே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதுல நம்ம போன வாட்டி வந்து மிஸ் பண்ணோம்ல அந்த 10 ரூபாய், அதுவுமே வந்து நம்மளுக்கு கெயின் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுமே வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்து ஸ்பீடா பண்ணோம் அப்படின்னும் போது 2 ஸ்லாட்ல பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ கேமல் லைன் ரெண்டுத்துல பண்ணீங்க அப்படின்னும் போது நம்மளுக்கான சான்சஸ் வந்து நம்ம வின் பண்ற சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா பண்ணீங்க அப்படின்னும் போது ரெண்டுத்துலயும் வந்து பண்ண முடியும். ஓகே கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்க, ஜஸ்ட் வந்து நான் ஒரு 2 கேம் தான் வின் பண்ணேன். அந்த 2 கேம்லேயே எனக்கான ப்ராஃபிட் வந்து 95 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, 100 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலயே வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதுவே நம்ம ஒரு half an hour வந்து உட்காந்து ப்ளே பண்ணோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குயிக்கா தந்துருவாங்க. அதனால தான் நான் முன்னாடியே உங்களுக்கு பேமெண்ட் வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்து காமிச்சிருந்தேன். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாமா. கிளிக் பண்ண உடனே இதுல பாருங்க ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் கேஷ்ல இருக்கும். ஓகேங்களா, டெபாசிட் வாலெட்ல இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ளே பண்ற அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் கேஷ்க்கு மாறும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் 512 ரூபாய் இப்போ என்னுடைய வித்ட்ராவல் கேஷ்ல இருக்கு இல்லையா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 512 ரூபாவை இப்போ நான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இதுல வேகரிங்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, வேகரிங்கே கிடையாது. சில ஆப்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா டெபாசிட் அமௌண்ட்டுமே நம்ம வந்து வின்னிங் கேஷ்க்கு கொண்டு வந்தாதான் வித்ட்ரா பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இதுல வந்து எதுவுமே இல்லை. நம்ம எவ்வளவு வின் பண்றோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா, அந்த அமௌண்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் ஆயிடும். நம்ம பெட் பண்ற அமௌண்ட்டும் ஆட் ஆகும், வின் பண்ற அமௌண்ட்டும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ராவல் கேஷ்ல ஆட் ஆகும். ஓகேங்களா, அந்த அமௌண்ட் டோட்டலா நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்பப்போ வின் பண்ற அமௌண்ட் அப்பப்போ வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல நமக்கு கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஆப்ஷனும் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு எந்த ஒரு கியூரிஸா இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கேரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க நம்மளுக்கு குயிக்கா ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா. வித்ட்ராவலை பொறுத்த வரைக்கும் கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஜிபே, பேடிஎம், போன்பே மூலமா நம்ம யூபிஐ மூலமா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஒரு வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.